என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பிலேமோன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிலேமோனின் புத்தகம், வசனங்கள் 1 முதல் 7 வரை. பிலேமோன், உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். பிலேமோன், வசனம் 6. இது பவுலடிகளார் பிலேமோன் என்ற தன் முன்னாள் நண்பருக்கு எழுதிய கடிதம். பிலேமோன் செல்வந்தர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் இல்லத்தில் சபை நடத்தி வருகிறவர். இவரிடத்தில் ஒனேசிமு என்றதோர் அடிமை வேலை செய்து வந்தான். அவன் பிலேமோனிடமிருந்து சில பொருட்களை திருடிக்கொண்டு அவரை விட்டு ஓடிப்போய்விட்டவன். அந்த ஒனேசிமுவை பவுல் ரோமாபுரியின் சிறைச்சாலையில் சந்திக்கிறார். சிறைச்சாலையில் அவனிடம் கிறிஸ்துவின் அன்பை சொல்லவே ஒனேசிமு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். புது சிருஷ்டியாகிறான். இப்போது தான் செய்த தவறை உணர்கிறான். பவுல் அவனை அவனுடைய பழைய எஜமானாகிய பிலேமோனிடம் ஒப்படைக்க விரும்புகிறார். ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அதாவது, அக்காலத்தில் அடிமைகள் இவ்வாறு திருட்டுத்தனமாக ஓடி பின் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். அப்படி ஒரு தண்டனை இல்லாமல் தன் நண்பரான பிலேமோன் ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவ்வாறு பிலேமோனை சந்திக்க வைக்கும் வகையில் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இனி கடிதத்தின் செய்தியை பார்ப்போம். முதலாவது, பிலேமோனையும் அவனை சார்ந்தோரையும் முறைப்படி வாழ்த்துகிறார். அடுத்து, பிலேமோனுடைய அன்புக்காகவும் விசுவாசத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். பிலேமோனுடைய உறுதியான விசுவாசம் இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று தான் கேட்கப் போகிற பேருதவிக்கு முன் குறிப்பாக சில வரிகள் எழுதுகிறார். பிலேமோன் அன்புள்ளவர், அவர் அநேக நன்மைகள் செய்தவர், அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆறுதல் அளித்தவர். இதை அறிந்த பவுல் அதிநிமித்தம் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறி கடிதத்தை தொடங்குகிறார். தான் மன்றாடவிருக்கும் ஒரு பெருங்காரியத்திற்கு பிலேமோனை ஆயத்தப்படுத்தும் வகையில் பவுலின் கடிதம் ஓர் உண்மையான பாராட்டுதலுடன் தொடங்குகிறது. பொய் பாராட்டு நிச்சயம் கூடாது, மெய் பாராட்டு நிச்சயம் வேண்டும். பொய் பாராட்டு நிச்சயம் கூடாது, மெய் பாராட்டு நிச்சயம் வேண்டும். தீர்மானம்: யாராயிருந்தாலும் அவர்கள் நன்மை செய்வதை ஊக்குவித்து பேசுவேன்.